ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த நல்ல வேளையில் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். நம்பிக்கை தான் நமக்கு பலன், நம்பிக்கை தான் நமக்கு தைரியம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு வருகிற சூழ்நிலை நம்முடைய நம்பிக்கையே உடைந்து போகத்தக்கதாய், நொறுங்கி போகத்தக்கதாய் நம்மை மாற்றி விடுகிறது. இங்கேயும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஒரு ராஜா தன் நம்பிக்கையை முழுவதும் இழந்து வேதனையோடு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த கேள்வியினுடைய பின் புலம் என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சமாரியா பட்டணம், அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆளுகை செய்த அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பட்டணம் சீரிய படையினால் முற்றுகை போடப்பட்ட போது கொடிய பஞ்சம், ஆகாரம் இல்லை. இந்த நேரத்தில் ராஜா மேலே உலாவி நடந்து கொண்டிருந்த போது ஒரு ஸ்திரீ மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை இந்த ராஜாவினிடத்தில் விவரித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த ஸ்திரீயானவளின் பக்கத்தில் இருக்கிற இந்த பெண்ணானவள், இன்றைக்கு உன் மகனை அடித்து சாப்பிடுவோம், நம்முடைய பஞ்சம் கொடிதா இருக்கிறது, சாப்பிட்ட பின்பு நாளை நம்முடைய பசி ஆற்ற என் மகனை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் அதன்படி செய்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பசியை ஆற்ற தன்னுடைய மகனை எங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கவில்லை என்கிற நிலையை விவரித்து சொன்னபோது ராஜாவுக்கு இருந்த நம்பிக்கை அத்தனையும் சுக்குநூறாய் உடைந்தது. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறி அப்பொழுதுதான் இந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? நடந்தது என்ன தெரியுமா? வேதனையோடு ராஜா எலிசாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி இந்த கேள்வியை கேட்டபோது எலிசா சொன்ன காரியம் 7வது அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால், ஆகாரமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் மலிவான விலையிலே மிக திரளான ஆகாரத்தை தருவார் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நடந்தது என்ன? கர்த்தர் அந்நாளில் ரதங்களின் இரைச்சலினாலும், குதிரைகளின் இரைச்சலினாலும், இராணுவங்களின் இரைச்சலினாலும் கர்த்தர் சீரிய படைகளை பயமுறுத்தின போது இருந்த வண்ணமாக தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்கள் மிருக ஜீவன்களையும் எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனார்கள். ஒரே நாளில் ஒரு கொடிய பஞ்சம் மாற்றப்பட்டது. முடிந்து போன நம்பிக்கை, இனி வாழ்க்கையே இல்லை என்கிற சூழ்நிலையில்தான் இந்த ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரே நாளில் அந்த சீரிய படையை முறியடித்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருந்தார். ஒன்று மட்டும் உங்களுக்கு அவசியம், நொறுங்கி போன அந்த நம்பிக்கையை ஆண்டவருக்குள் மறுபடியும் புதுப்பியுங்கள். நொறுங்கி போன வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.